Hi friends, welcome எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரோபோட் வந்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்திருக்கு. இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு இதுதான் பேச்சு. என்னடா ஒரு ரோபோட்டா குழந்தை பெத்திருக்கு அப்படின்னா, இத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இது போல போற வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா வந்து இப்ப ரோபோட் வந்து எல்லாருமே வந்து குழந்தைய பெத்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ரோபோட் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்றதுதான் உண்மை. மெக்சிகோ நகரத்துல ஹோப் அப்படின்ற கிளினிக்ல வந்து IVF அப்படின்ற குழந்தை பெற்றெடுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 வயசு இருக்கிற அந்த லேடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தா வந்து குழந்தை பிறக்கும். இப்ப வந்து நிறைய பேருக்கு அதனுடைய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 ஜோடிகள் கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு 50 ஜோடிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கன்சீவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. மீதி இருக்கிற அந்த 50 ஜோடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குழந்தை பெறதுக்காக நிறைய அவங்க வாழ்நாள் சேவிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப வந்து ஊசியின் மூலமா வந்து குழந்தை பெற்றுக்கிற அந்த ஆப்ஷன் வந்து IVF அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல எல்லா குழந்தை பெறும் நிறுவனங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலும் எல்லா ஊர்லயும் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த 40 வயசு லேடி வந்து பாத்தீங்கன்னா பல முறை வந்து பாத்தீங்கன்னா இத ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஓகேவே ஆகல. ஏன்னா இந்த திட்டத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா 100%ல 35% மட்டும்தான் பாசிபிள். கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா போனாங்க அப்படின்னாக்கா, ஒரு 10 பேர் வந்து அந்த ஊசியின் மூலமா குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்கன்னா ஒருத்தர் இல்ல 2 பேர் 3 பேருக்கு தான் பாசிபிளே இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 40 வயசு லேடியும் வந்து ரொம்ப சலிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய முறை ட்ரை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைய அந்த பெறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் சொல்றாங்க, அந்த மெக்சிகோ அந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல ஹோப் அப்படின்ற கிளினிக்ல வந்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க கன்சீவபிள் ஒரு திட்டம் வச்சிருக்கோங்க, ரோபோட் மூலமா குழந்தை பெற்று எடுக்கிறது, இத நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 40 வயசு லேடி வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இது மூலமாவது பாக்கலாம், ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி ஓகேங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அவங்க 40 வயசு லேடி சொன்ன இல்லைங்களா, அவங்களுடைய கருமுட்டையை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உயிரணுக்கள், இந்த உயிரணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப நம்ம இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர்ஸ், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனுபவம் வாய்ந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த உயிரணுக்களை பார்த்து சோ இந்த உயிரணு ஓகே இது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க அந்த உயிரணுக்களை. அந்த கருமுட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஊசியின் மூலமா செலுத்தி அதுக்கப்புறம் அது பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா செலுத்துறாங்க அந்த கருமுட்டையிலன்னு வைங்களா, சின்ன ஒரு அது மூலமா கூட உங்களுக்கு அந்த ஊசி நடுங்குது இல்லைங்களா, அது மூலமா கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அனுபவம் வாய்ந்த என்னதான் 1000 அனுபவம் வாய்ந்த இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் அவர் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அப்செட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா அப்பயும் பாசிபிள் ஆகாது. ஏன்னா ரொம்ப அந்த நுண்ணியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கருமுட்டையில அந்த உயிரணுவை வந்து செலுத்தணும். அதுதான் வந்து அங்க என்ன சொல்றது ஒரு பெரிய டாஸ்கே அங்கதான் இருக்கு. அந்த மாதிரி செலுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பிறந்தவங்க. இப்போ ஒரு கருமுட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரணு போகுதுன்னா அதுலயே பெரிய போராட்டங்களை தாண்டிதான் நம்ம வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதாங்க கருமுட்டையில அந்த ஊசியின் மூலமா செலுத்துவாங்க. இப்ப அந்த திட்டத்தை வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரோபோட் மூலமா. ரோபோட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த டாக்டர்ஸை விட்டுட்டு ரோபோட்டே வந்து அந்த உயிரணுக்களை லேசர் மூலமா
பார்த்து இந்த உயிரணு வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும், இது வந்து ஒரு குழந்தையா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் வந்து அந்த உயிரணுக்களை சூஸ் பண்ணி அந்த கருமுட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த கருமுட்டையில ரோபோட்டே அந்த ஊசியின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா செலுத்துதுங்க. அப்படி செலுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மெக்சிகோ நகரத்துல மார்ச் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாவும் நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா குழந்தை இல்லாம எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா அவசப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போறோம்னு வைங்களேன், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிட்டாவே என்னப்பா அவங்களுக்கு எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுற இந்த உலகத்துல மலடி அப்படின்ற அந்த ஒரு இந்த உலகத்துலதான் நம்ம இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த ஊசியின் மூலமா குழந்தை பெத்துக்கிறதுக்கே நிறைய டைம் ட்ரை பண்ணி லாக்ஸ் கணக்குல செலவு பண்ணி சி போடா என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு வெறுத்து போற அளவுக்கு தான் இருக்காங்க. ஆனா இப்ப இந்த ரோபோட் மூலமா குழந்தை பெத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஊசியின் மூலமா குழந்தை பெத்துக்க போறாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா ஒருத்தருக்கு பாசிபிள் ஆயிடும். அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 100% இத சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கமே. ரொம்ப எவ்வளவு ஈஸியா இந்த AI வந்து பாத்தீங்கன்னா மனித குலத்துல ரொம்ப ஈஸியா நுழையுது அப்படின்றத பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா AI வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சுதான் நம்மளோட மிங்கிள் ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். கிடையாது, இப்பவே கொஞ்சமா மிங்கிள் ஆயிட்டு இருக்கு. அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே சொல்றேன் பாருங்க, ஓகே இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு சந்தோஷத்தை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரோபோட் மூலயமா குழந்தை பெத்துக்கிறதுனால இந்த மாதிரி இந்த உயிரணு வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அகெயின்ஸ்டா இப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி திறமையெல்லாம் பாட்டு பாடுற திறமையா இருக்கிற குழந்தையா வேணும், முடி வந்து ரொம்ப லென்த்தியா வேணும். ஏன்னா இயற்கையினுடைய படைப்பே வந்து ஒருத்தர் ஷார்ட்டா இருப்பாங்க, ஒருத்தர் லென்த்தியா இருப்பாங்க, ஒருத்தருடைய ஹேர் வந்து ரொம்ப நீளமா இருக்கும், ஒருத்தருக்கு ஷார்ட்டாவே இருக்கும், கண்ணுங்க ரொம்ப மொட்டையா இருக்கும், ஒரு சிலருக்கு ஷார்ட்டா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சு எனக்கு இந்த மாதிரி குழந்தைதான் வேணும், எனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ்ல அதிக திறமை இருக்கிற குழந்தையா வேணும், இல்ல எனக்கு படிப்புல நிறைய திறமை இருக்கிற குழந்தையா வேணும் அப்படின்னு எல்லாம் வந்து கண்டிப்பா என்ன சொல்றது முன்கூட்டியே அது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படின்றதுனால இது வந்து எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்தை வந்து இந்த வீடியோல பதிவிடுங்க. கண்டிப்பா இது வந்து அறிவியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றதுதான் நம்புறோம். அதே மாதிரி வந்து நார்மலா வந்து ஒரு மொபைல் போன் நம்ம வச்சுட்டு இருக்கோம்னு வைங்களேன், நல்ல விஷயங்கள் 1000 இருக்கு. அந்த 1000த்துல நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தீய விஷயங்களும் அதே மாதிரி ஒரு 1000 இருக்கு. தீய விஷயங்களை பார்த்து கெட்டு போறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நல்லதும் தீயதும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதான் சேர்ந்து வருது. அதை நம்ம எடுத்துக்கிற விதத்துலதான் இருக்கு. அதே மாதிரிதாங்க ரோபோட்டும் நம்மளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாவும் நிறைய இருக்க போகுது. மைனஸான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மைனஸ்ன்னு தான் நினைக்கலாம். ஆனா பிளஸ்ன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.